ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்த பூஜா vlog தான் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தைப்பூசம் ரொம்ப விசேஷமான முருகருக்கு. ஸோ நானும் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய காவடி பழனி ஆண்டவர் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து நேற்று ரொம்ப விசேஷம்னு பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வந்து தேர் இருக்கக்கூடிய விழா வந்து நடந்தது. பட் சாயந்தரம் என்னால் போக முடியல, அதனால் காலையிலேயே நான் வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக இன்னொரு முருகர் கோயிலுக்குமே போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லொக்கேஷன் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு இயற்கை அமைப்போடு இருந்த ஒரு கோயில்னு சொல்லலாம். இது தாரமங்கலம் போகிற வழியில் வந்து இந்த முருகன் கோயிலும் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த இடத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு குட்டி மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் இந்த முருகர் கோயில். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக ஒரு முருகர் சிலையும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவே வந்து எனக்கு நேற்று தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த கோயிலும் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போயிட்டு வந்தேன். அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடம் அமைப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி நீங்களும் போய் பாருங்கள். நம்ம ஒரு சின்ன மலை மேலே ஏறி போகிற மாதிரியான ஒரு அமைப்புலேயே இருக்கும். இடமும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அங்கே அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்களும் மலைகளோடு அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து நேற்று வந்து முருகருக்கு அபிஷேகம், வேலுக்குமே அபிஷேகம் எல்லாமே செஞ்சிருந்தேன். அது வந்து நான் ஈவினிங் போல் தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா அப்போ தான் டைம் இருந்தது. காலையில் நம்ம கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தால அங்கேயே நேரம் வந்து சரியாயிடுச்சு. ஸோ ரொம்ப மனநிறைவோட முருகருக்கு அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வேலுக்குமே மொத்தம் 5 பொருட்களை வச்சு நான் அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதே போல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணது, பூஜை செஞ்சது இது எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதே போல் பார்த்திங்கன்னா நேற்று ரொம்ப மனநிறைவோடு நான் வந்து இந்த பூஜையும் வந்து செஞ்சு முடித்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு ஒரு ஹாப்பி நியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த முருகருக்கு வந்து 6 அகல் தீபம் ஏற்றக்கூடிய அந்த வீடியோஸ் வந்து நிறைய போட்டுப்பேன். ஈவன் நான் நிறையா அந்த முருகர் வீடியோஸ்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி அகல் விளக்கு இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்துட்டு நான் இன்னமும் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. அது வந்து ஸ்டாக் எப்போ வரும், இல்லை அது வந்தால் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரு ஹாப்பி நியூஸ். இப்போ வந்து நம்ம ஷாப்புக்கு நீங்கள் கேட்டு அந்த குட்டி குட்டி அகல் விளக்கு வந்து ரீஸ்டாக்காக இப்போ வந்திருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் இப்போ வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கேட்டுகிட்டே இருந்த அந்த குட்டி விளக்கு வந்து ரீஸ்டாக் ஆகிறதுக்கு நியர்லி 1 இயருக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஏன்னா அப்போது தான் வந்து இந்த விளக்கு வந்து வந்திருந்தது. அதுக்கப்புறமே வந்து நம்ம ஷாப்பில் இது வந்து அவைலபிலிட்டி இல்லாமல் தான் இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் என்கொயரி பண்ணி கேட்கும்போது நான் அது இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த விளக்கு வந்து நமக்கு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தைப்பூசத்தன்னைக்கே வந்து மறுபடியும் அந்த குட்டி குட்டி அகல் விளக்கு வந்து ரீஸ்டாக்காக நம்ம ஷாப்புக்கு வந்துருச்சு. அதுவும் இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா நேற்று நான் வந்து அந்த முருகருக்கு வந்து 6 விளக்கு ஏற்றுறதுக்காக சர்க்கோண கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து வெத்தலையும் வந்து வச்சுருந்தேன். வெத்தலை தீபம் ஏற்றுறது வந்து வழக்கம். ஸோ அதுவுமே வந்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நான் முருகருக்காக வந்து ரோஜா பூ மாலை வந்து நானே கோர்த்து வச்சுருந்தேன். ஏன்னா அந்த குட்டி சிலைக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா பெரிய மாலையெல்லாம் நம்ம வந்து போட முடியாது. ஸோ அதனால் எல்லாமே பூ அலங்காரம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தீபதூப ஆராதனை காமிச்சு ரொம்ப மனநிறையோடு இந்த பூஜையும் வந்து நான் முடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப திருப்தியாக இருந்தது வேலுக்கு அபிஷேகம் பண்ணி இந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிக்கும்போது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த குட்டி அகல் விளக்கு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னு. ஸோ நான் அந்த வெத்தலையில் வச்சுருக்கக்கூடிய இந்த அகல் விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அகல் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் டைப்பில் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து அதை தான் திரும்ப திரும்ப வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஏன்னா அகல் விளக்குங்கிறது நிறையா மாடல் வந்து இருக்குது. பர்டிகுலராக இந்த ரவுண்ட் டைப்பில் இருக்கக்கூடிய அகல் விளக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரேராக தான் கிடைக்குது. அவ்வளோ சீக்கிரம் வந்து இதுக்கு வந்து ஸ்டாக்கும் வந்து திரும்ப கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் என்னவோ தெரியல நிறைய பேர் வந்து அதே விளக்கு தான் வேணுங்கிற மாதிரியும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அந்த குட்டி விளக்குமே இனி வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம்.
ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வேல்மாறல் சாங் வந்து கேட்க ஆரம்பித்தேன். ஸோ கேட்கும்போது ரொம்ப மனநிறைவோடு இருக்கும். ஸோ முருகர் சாங்ஸில் இந்த வேல்மாறலும் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாகவும் இருக்கும். அதை படிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த வேல்மாறல் வந்து படிச்சிருக்கீங்க, இல்லை அந்த சாங்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த சிம்பிளான பூஜா விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.